அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஐபிஆர் அதில் வந்து தினம் ஒரு கேள்வியில் கொஸ்டின் நம்பர் 201 210 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக டிஎன்டிஐபிஆரில் தினம் ஒரு கேள்வியில் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக 201 அப்படின்னு கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பருவம் 3 அதில் வந்து 1 அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வரைக்கும் டோட்டலாக 200 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனுடைய அப்படியே கண்டினியூஸ் நம்பராக வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 201 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட், ஓகே. பாருங்க, 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு எட்டியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொருளாதார அந்த வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11.19% அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர். 2024-25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே வந்து பார்த்துருக்கோம். அதிலே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில் பாருங்க, 202வது கொஸ்டின், பருவம் 3ல 2வது கொஸ்டின். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 51 ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. 51 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்தியாவிலேயே நம்பர் 1 வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 2வதுல மகாராஷ்டிரா 38 இடம், தெலுங்கானாவில் ஒரு 38 இடம், கர்நாடகா 3வது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 37 இடம், ஆந்திர பிரதேசில் ஒரு 25 இடம், அதுக்கப்புறம் பாருங்க 5 குஜராத்தில் ஒரு 21 இடம், 6 கேரளா பார்த்தீங்கன்னா ஒரு 20 இடம், 7 உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமான இடங்களை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். 51 இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா எதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த வெளிநாட்டு முதலீடுகளை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஈர்க்கணும். அதுக்காக அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? வரி சலுகைகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய சில விதி விலக்குகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. பொது சட்டங்கள்ல இருந்து சில அந்த விலக்குகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஒன்றும் இல்லை, அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முதலீடுகளை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இந்தியாவுக்கு ஈர்க்கணும். இதன் மூலமாக ஏற்றுமதியை வந்து அதிக அளவில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000 ஏப்ரல். சரிங்களா? 2000 ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2005 வந்து இதுக்கான ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிறப்பு பொருளாதார மண்டல ஆக்ட், அதாவது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை நடைமுறைப்படுத்துனது எப்போ அப்படின்னாக்கா 2006 பிப்ரவரி. சரிங்களா? 2006 பிப்ரவரி 10. சரிங்களா? ஸோ இது வந்து நடைமுறைப்படுத்துறது 16 10 2006 10. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன். நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதனுடைய இன்னும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1965 காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல, சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல ஆசியாவிலேயே இதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆசியாவிலேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1965 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு 1980களில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல வந்து இதை விரிவுபடுத்தியிருப்பாங்க. பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, இந்த விசாகப்பட்டினம், இந்த மாதிரியான இடங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2000 ஏப்ரல்ல. 2005 பார்த்தீங்கன்னா அது சட்டமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா 2006 பிப்ரவரி 10. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. சிம்பிள், இந்த ஆக்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000 ஏப்ரல், சட்டம் பார்த்தீங்கன்னா 2005, அதை நடைமுறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா 2006 பிப்ரவரி. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். 1965 காண்டாவில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆசியாவிலே இதான் வந்து ஃபர்ஸ்ட். இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 204வது கொஸ்டின் பாருங்க, பருவம் 3ல 4வது கொஸ்டின்.
தமிழ்நாடு அரசால் தொடங்கி வைக்கப்பட்ட HPV தடுப்பூசி திட்டம் எந்த நோயை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிற இந்த நோயை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த HPV அப்படிங்கிற தடுப்பூசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க பாருங்க. 30,209 மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி வழங்கும் திட்டம் தொடக்கம். இது எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதம் தொடங்கியிருப்பாங்க. 2026 ஜனவரி மாதம். எங்கன்னா உலக மகளிர் உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கும். சரிங்களா, எப்போன்னா ஜனவரி 27, 28 நடந்திருக்கும். சரிங்களா, ஜனவரி 27, 28 2026 வருஷத்துல இந்த 2 நாள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த HPV தடுப்பூசி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. முதற்கட்டமாக தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் அரியலூர், ஸோ இந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 14 வயதுடைய, சரிங்களா, 14 வயதுடைய ஒரு 30,209 மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினமும் ஒரு கேள்வியில பாருங்க. 205வது கொஸ்டின், பருவம் 3ல 5வது கொஸ்டின். சரிங்களா, தமிழ்நாடு அரசின் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் HPV தடுப்பூசி பெற தகுதியுள்ள மாணவிகளின் வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 14 வயது. எக்ஸாக்டான வயசு பார்த்தீங்கன்னா 9ல இருந்து 14 வயசு வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு. இது கொடுத்துருக்காங்க பாருங்க. 9 to 14 year old girl students from government and government aided schools will receive the vaccine for free. சரிங்களா, இதுக்காக இந்த HPV அப்படிங்கிற அந்த வேக்சினை வந்து ஃப்ரீயாவே வந்து இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக அந்த தடுப்பூசியை வந்து கொடுக்குறாங்க. இந்த தடுப்பூசி எதுக்குன்னா கருப்பை வாய் புற்றுநோயை வந்து அதை தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பூசி. சரிங்களா, ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 36 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த வேக்சின் கொடுக்கறதுக்காக. சரிங்களா, சார், ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க. பருவம் 3ல 6வது கொஸ்டின், 206வது கொஸ்டின் டோட்டலா. தமிழ்நாடு அரசின் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும், சரிங்களா, மொத்தம் எத்தனை பெண் குழந்தைகள் HPV தடுப்பூசி மூலம் பயனடைய உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 3,38,649 பெண் குழந்தைகள் வந்து பயனடைய இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக. தமிழ்நாடு முழுக்க, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல 30,209 சம்திங் சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக தொடங்கப்பட்ட அந்த 4 மாவட்டங்கள் மட்டும்தான். இது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது 3,38,649 பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய இருக்காங்க. சரிங்களா, நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. HPV ஆக்சுவலா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தடுப்பூசியினுடைய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க. 207வது கொஸ்டின், பருவம் 3ல 7வது கொஸ்டின். சரிங்களா, உலகிலேயே முதன் முறையாக உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டில் எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் அமையவிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரி, 417.07 கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்காக அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருப்பார். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை ஆராய்ச்சி நிலைய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதனுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 417.07 கோடி. சரிங்களா, இது எங்க அப்படிங்கிறத முக்கியம். சென்னையில கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில், அதாவது சென்னை கிண்டியில. சரிங்களா, கிண்டியில, சென்னையில பார்த்தீங்கன்னா கிண்டியில வந்து தொடங்க இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தினம் ஒரு கேள்வியில பாருங்க. 208வது கொஸ்டின், பருவம் 3ல 8வது கொஸ்டின். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு எட்டியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இப்பதான் அந்த கொஸ்டின் பார்த்தோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 11.19% அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 209வது கொஸ்டின் பாருங்க. பருவம் 3ல 9வது கொஸ்டின். விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பெண்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள இலவச பயணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 835 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து இந்த இலவச பயண திட்டத்துல வந்து இந்த இலவச பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. விடியல் பயண திட்டத்தில் இலவச பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 854.61 கோடி பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. நம்மளுக்கு இதில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரூபாய் 888 அப்படிங்கிறது மாத சேமிப்பு. அதாவது இந்த அந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக ஒரு பெண் சராசரியா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 888 அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா
இதுக்கான சரியான ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட, ஏன்னா எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது. இந்த எவ்வளோ பயணங்களுடைய எண்ணிக்கை கேட்க வாய்ப்பு இல்லை, ஆனால் சராசரியாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் அப்படின்னு சொன்னால் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தினமும் ஒரு கேள்வியில் பாருங்க, 210வது கொஸ்டின், பருவம் 3ல் 10வது கொஸ்டின். 2021 to 2025 வரை தமிழ்நாடு வேளாண்மை துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பயிர் ரகங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 101 பயிர் ரகங்களை வந்து புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த வேளாண்மை துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. சரிங்களா, 2021 to 25 வரைக்கும். சரிங்களா சார், ரைட், ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் 201 to 210 வரைக்கும், சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஆன்சரு. ஆக்சுவலாக இது வந்து பருவம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 1 to 10 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 211 to 220 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா சார், ரைட், ஓகே, நன்றி.